இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இயேசுவினிடத்தில் வந்த ஒரு 100க்கு அதிபதி சொன்ன ஒரு அற்புதமான காரியம். ஏசப்பா, என் வீட்டுக்குள்ளே நீங்கள் வர்ற அளவுக்கு நான் தகுதியான ஆள் இல்லை, ஆனால் நீங்கள் இருக்கிற இந்த இடத்துலேருந்து ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னான், என் வீட்டில் வியாதியாக கிடக்கிற என்னுடைய வேலைக்காரன் சுகமாயிருவான். அப்போ அந்த மனிதனுக்குள் ஒரு பெரிய விசுவாசம் பாருங்களேன். இயேசு தன்னுடைய வார்த்தையை அனுப்புனான். அந்த வார்த்தை என்ன காரியத்திற்காக அனுப்பப்படுகிறதோ அது அப்படியே நடக்கும். இப்போ என் வேலைக்காரனுக்கு சுகம் வேணும், அப்போ இயேசு ஒரு வார்த்தை சொன்னான், என் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைச்சு. இந்த 100க்கு அதிபதி இயேசுவின் சீஷன் அல்ல, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவன். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவனுக்கு இயேசுவின் வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குமானால், இயேசுவை நன்கு அறிந்து அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற நமக்கு அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்பதை குறித்து எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இயேசு தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார், அழிவுக்கு விலக்கி இன்னைக்கும் குணமாக்குகிறார். இன்னைக்கும் இயேசு தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அற்புதங்களை செய்கிறார். சமீபத்தில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த அற்புதத்திற்கான வார்த்தைகள் இன்றைக்கும் அனுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதெல்லாம் தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை அனுப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் வசனம் வாசிக்கிறீங்களா, ஒரு வார்த்தையை அனுப்புங்கப்பா, கேளுங்க. ஒரு பிரசங்கத்தை கேட்க ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கீங்களா, இன்னைக்கு ஒரு வார்த்தையின் மூலமா என்னோடு கூட பேசுங்க, கேளுங்க. ஜெபம் பண்ண முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுகிறீர்களா, ஜெபித்து முடித்து உடனே வந்துடாதீங்க. ஆண்டவரே, ஒரு வார்த்தையை என்னோடு கூட பேசுங்க, கேளுங்க. அல்லது ஒரு குழப்பமான நிலையில் எதுவுமே செய்ய தோணலை, எனக்கு ஜெபம் பண்ண முடியாத ஒரு நிலை, வேதத்தை எடுத்து வாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஆலயத்திற்கு போய் செய்தி கேட்க முடியாத ஒரு நிலைமை, நான் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தை தேவை. நீங்கள் கேட்டு பாருங்க, ஒரு வார்த்தையை கர்த்தர் தருவார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை உங்கள் சூழ்நிலைகளிலே கிரியை செய்து, பலவீனமாக இருந்தால் பலனை கொடுக்கும், சமாதானம் தேவையாக இருந்தால் சமாதானத்தை கொடுக்கும், விடுதலை தேவை இருந்தால் விடுதலையை கொடுக்கும், அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அற்புதத்தை கொடுக்கும், தைரியத்தை நீங்கள் எதிர்பார்த்தா தைரியத்தை கொடுக்கும், விசுவாசத்தை எதிர்பார்த்தால் உங்களுக்குள்ள அது விசுவாசத்தை கொடுக்கும். இது இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை செய்து கொண்டிருக்கும் வேலை. எதிர்பாருங்கள், ஒரு வார்த்தை எனக்கு தாரும், அந்த வார்த்தையை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக இன்றைக்கு அனுப்புவார். பரலோக தேவனே, என்னோடு கூட ஒரு வார்த்தையின் மூலம் பேசும் என்று யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவர்களுக்கு நேராக உம்முடைய வார்த்தை அனுப்பப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.